ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, இந்த பிளாக் மேஜிக், ஒயிட் மேஜிக் இதை பற்றியெல்லாம் நிறைய பிரார்த்தனை வருது. இந்த பிரார்த்தனை யாருன்னா, மலேசியாவில் வந்து பலராமன் அப்படிங்கிற ஒரு அன்பர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய முன்னாள் மனைவியோ அல்லது என்னுடைய சித்தப்பா மகனோ தான் எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கிறாருன்னு மனசுக்குள்ளார பயமாக உணர்கிறேன். அந்த பாதிப்பிலிருந்து நான் எப்படி வெளியில் வர்றது தெரியல. ரொம்ப எனக்கு வேதனையில் நான் தூக்கம் இல்லாமல் இருக்கிறேன். பாபா, நீ தான் எனக்கு துணை அப்படின்னு சொல்லிட்டு பலராமன் சொல்கிறாரு. அதுக்கு பாபாவுடைய பதிலை நம்ம கேட்போம். மகனே, முதல்ல நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. உனக்கு மனசுக்கு வந்த பயம் உண்மைதான். ஆனால் அந்த பயத்துக்கான காரணம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. பிளாக் மேஜிக் எதுவும் உன்னை கட்டிப்பிடிச்சு உன்னை இறுக்கி வைக்கல. உன்னை கட்டிப்பிடிச்சிருக்கிறது வலி, துரோகம், சந்தேகம், பயம், தீராத நினைவுகள். அதுக்கு தான் உன்னுடைய மனசு யாரோ எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்களோன்னு காரணத்தை தேடுது. நான் தெளிவாக சொல்கிறேன், நீ யாராலையும் ஆவியாலையும் மந்திரத்தாலையும் கட்டுப்படுத்தப்படலை. உன்னை அதிகமாக கட்டுப்படுத்தியிருந்து மனுஷங்க. உன்னை இப்போ காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறது உன்னுடைய மனசு, உன்னுடைய பயம். உன்னுடைய மனசு யார் செஞ்சாங்கன்னு தேடாதே, யார் காரணம்னு விசாரிக்காதே. அந்த தேடல் தான் உன்னை இன்னும் பலவீனமாக மாற்றிடும். நீ இதிலிருந்து வெளியே வரணும்னா நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது. முதல்ல உன்னுடைய பயத்துக்கு நம்பிக்கையை கொடுக்காத. எனக்கு எதுவுமே நடக்கலை, நான் பாதுகாப்பில் இருக்கிறேன் அப்படின்னு தினம் உனக்கு நீயே சொல்லிக்கோ. நல்ல தூக்கம், சரியான சாப்பாடு, தனியாக உட்கார்ந்து அழுது தீர்க்கிற நேரம், இதெல்லாம் ஆன்மீகத்துக்கு எதிரி இல்லை. இதெல்லாம் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. நான் உன்னை அந்த மந்திரத்திலிருந்து அந்த விஷயத்திலிருந்து காப்பாற்ற வரலை. நான் உன்னை மனசிலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறேன். ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோ, உன்னை காப்பாற்றினவர்கள்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனால் உன்னை காயப்படுத்தினவங்களும் இருந்திருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடிய உரிமை அவங்களுக்கு இல்லை, உனக்கு தான் இருக்குது. நீயே உனக்கு கட்டு போட்டிக்காத. அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ நீ பயந்துருக்கிற ஒரு நல்ல அறிகுறி இல்லை, அது அறிகுறி. அதுக்கு அர்த்தம் உனக்கு உள்ளக்குள்ளற இருக்கிற ஒரு உண்மையை விழிக்க ஆரம்பிச்சிருக்குது. நீ தனியாக இல்லை. ஆனால் நீ உன்னையை காயப்படுத்திக்க ஒரு பொழுதும் அனுமதிக்காத. அதுதான் நான் உனக்கு தரக்கூடிய ஒரு பெரிய அருள். அமைதியாக இரு. மனசை மெதுவாக நிலைநிறுத்தி தேவைப்பட்டால் நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட நேரில் பேசு. அது பலவீனம் இல்லை, புத்திசாலித்தனம். நான் உன்னோடு இருக்கிறேன். பயம் உண்மை இல்லை, நீ தான் உண்மை. கண்டிப்பாக உன்னோட நான் வந்துக்கிட்டே இருக்கேன். நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப. அல்லாஹ் மாலிக்.